பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த அக்கா தம்பியான சாருமதி செழியன் உடல்களுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அஞ்சலி. குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் உயிரிழந்த அக்கா தம்பி உட்பட 3 பேரின் உடல்களை கண்டு கதறி எழுத உறவினர்கள், சக மாணவ மாணவிகள். ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அமைச்சர் CV கணேசன் நேரில் அஞ்சலி. குழந்தைகளை இழந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல். செம்மங்குப்பத்தில் ரயில் மோதியதில் சுமார் 50 மீட்டருக்கு இழுத்துச் செல்லப்பட்ட பள்ளி வேன். தண்டவாளத்தில் சிதறி கிடந்த புத்தக பைகளின் பதைபதைக்கும் காட்சி. ரயில்வே கேட்டை மூட முயன்றபோது பள்ளி வேன் ஓட்டுநர் திறக்க சொன்னதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் விளக்கம். விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். தமிழ் தெரிந்த ஊழியர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை. கேட் கீப்பரின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என விபத்தை நேரில் பார்த்தவர்கள் குற்றச்சாட்டு. முழு காரணம், முதல் காரணம் ரயில்வே ஊழியர்களின் அலட்சியம். இந்த கேட்டில் இருக்கக்கூடிய வடநாட்டை சார்ந்த இந்த ஊழியர் அலட்சிய போக்கால் தகுதியற்ற பணியாளர்களை நியமித்ததால் வந்த விளைவு இன்றைக்கு பள்ளி குழந்தைகளை நாங்கள் எழுந்திருக்கின்றோம். செம்மங்குப்பத்தில் சுரங்கப்பாதை அமைக்க 1 வருடமாக ஆட்சியர் அனுமதி கொடுக்கவில்லை. சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே தரப்பில் நிதி ஒதுக்கீடு செய்தும் அனுமதி தரவில்லை என தெற்கு ரயில்வே குற்றச்சாட்டு. கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஒரு மாணவி, 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம். உதவியாளர் இல்லாமல் பள்ளி வாகனம் இயக்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விளக்கம் கேட்டு தனியார் பள்ளிக்கு பள்ளிக் கல்வித்துறை நோட்டீஸ். கப்பலூர், எட்ராவட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரி ஆகிய 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது. 276 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தாத வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை பொது வேலை நிறுத்தம். அரசு பேருந்துகள், ஆட்டோக்கள் குறைந்த அளவில் இயக்கப்படும் அபாயம். பொது வேலை நிறுத்தம் காரணமாக தமிழகத்தில் அரசு பேருந்துகள் இயக்கம் எந்த விதத்திலும் பாதிக்காது. பேருந்துகள் நாளை வழக்கம் போல் இயங்கும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. நாளை நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தில் அதிமுக பங்கேற்காது. அண்ணா தொழிற்சங்கம் அறிவிப்பு. நீங்க கூட்டணியை நம்புகிறீங்க, நான் மக்களை நம்புகிறேன். கோவை வடவள்ளியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பேரணியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார், எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின். பாஜகவுடன் கூட்டணி வைப்பது எங்கள் விருப்பம். நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு என்ன? திமுகவின் 200 தொகுதி மேல் வெற்றி என்பது வெறும் பகல் கனவு என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன்.
10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனிலும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனிலும் விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமதாஸ் கூட்டிய செயற்குழு சட்டவிரோதம் என அன்புமணி நடத்திய நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம். பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. ராமதாஸ் மற்றும் அன்புமணி இணைந்து செயல்பட வலியுறுத்தி தீக்குளிக்க முயன்ற 5 பேரிடம் போலீஸ் விசாரணை. காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு. புழல் சிறையில் உள்ள 5 பேரையும் 2 நாள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு திருவள்ளூர் நீதிமன்றம் அனுமதி. ரயில்வே துறையின் அலட்சியத்தால் இந்தியா முழுவதும் கொத்து கொத்தாக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தேர்தல் வர இருப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் எத்தனை அணிகள் ஒன்று சேர்ந்தாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி குறைவாக நிர்ணயித்து பல கோடி ரூபாய் மோசடி புகார் எதிரொலி. முதலமைச்சர் உத்தரவை தொடர்ந்து மதுரை மாநகரைச் சேர்ந்த திமுகவின் 4 மண்டலம் மற்றும் 2 குழு தலைவர்கள் ராஜினாமா. சேலம் அருகே ஏற்காடு விரைவு ரயிலை கடத்துவதாக போனில் மிரட்டல் விடுத்தவர் கைது. அதே ரயிலில் பயணித்தவரை மடக்கி பிடித்த ரயில்வே போலீசார். திருப்பத்தூர் அருகே கைத்துப்பாக்கி வைத்திருந்த இளைஞர் மற்றும் அவரது சகோதரி கைது. 4 துப்பாக்கிகள், தோட்டாக்கள், 7 கத்திகள் பறிமுதல். புதுச்சேரியில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே 2 சிறுவர்களும் தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம். விபத்தை ஏற்படுத்தி தப்பியோட முயன்ற லாரி ஓட்டுநரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். சென்னையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் புறநகர் பகுதிகளில் காற்றுடன் மழை. மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, ராயபுரம், துரைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தமிழகத்தில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106.1 டிகிரி வெப்பம் கொளுத்தியது. சென்னையில் மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கத்தில் தலா 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தகவல். அகமதாபாத்தில் 275 பேர் உயிரிழக்க காரணமான ஏர் இந்தியா விமான விபத்து. முதற்கட்ட விசாரணை அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கர்நாடகாவில் ஒரே நாளில் 12 பேர் மாரடைப்பால் மரணம். அடுத்தடுத்து மாரடைப்பு மரணங்களால் அதிர்ச்சியில் பொதுமக்கள். கொல்கத்தாவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. இஸ்ரேலுடனான போரில் 1060 பேர் பலி. ஈரான் அரசு அறிவிப்பு.
சீனா நேபாள எல்லையில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு. மாயமான 17 கட்டுமான தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரம். உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா முடிவு. ரஷ்ய அதிபரின் செயல்பாடு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இன்னிங்ஸ் மற்றும் 236 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை முழுமையாக கைப்பற்றியது தென்னாப்பிரிக்க அணி. வங்காளதேசத்திற்கு எதிரான T20 தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. முன்னணி நட்சத்திர வீரர்கள் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷாஹின் அப்ரிடி ஆகியோருக்கு வாய்ப்பு இல்லை. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக RCB வீரர் யாஷ் தயால் மீது பெண் புகார். உத்தரப்பிரதேசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை.